அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. இது ஃபுல்லாக மலேசியா காயின். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதம். மொத்தம் 17 வகையான நாணயம். 17மே 17 வகை. ஒன்றை போல் இன்னொன்று இருக்காது. இதெல்லாம் சேர்ந்து ஒரு செட்டு. 17 வகையான நாணயங்கள். வாங்க பார்ப்போம். 1971 ஒரு சென்டில் CENT சென்டில், இது SEN சென், 1 சென். இது ஓல்டு 1 சென், 80 ரூபா. 1985 ஓல்டு 5 சென், 80 ரூபா. 1968 ஓல்டு 10 சென், 90 ரூபா. 1988 ஓல்டு 20 சென், 50 ரூபா. 1978 ஓல்டு 50 சென், 100 ரூபா. அது 260 ரூபா ரேட். அதில் நான் 100 ரூபா போட்டிருக்கேன். 1991 ஓல்டு 1 ரிங்கித், ஒரு டாலர்னு சொல்லணும்னா, ஒரு ரூபான்னு சொல்லணும்னா அது பேர் ரிங்கித். அது 75 ரூபா. இதெல்லாம் சேர்த்து மொத்தமாக ஓல்டு மட்டும் ஒரு செட்டு 475 ரூபா. 6 நாணயம் ஓல்டு கலெக்ஷனு. இந்த காயின்லாம் இப்போ கிடைக்காது. என்ன, ரெண்டாவது செட்டு ஓல்டு. 2000 ஒட்டி எல்லாமே. 2000 மலேசியாவில் 1 சென் 20 ருபீஸ். 2002 5 சென் 50 ரூபா. 2010 10 சென் 30 ரூபா. 2005 20 சென் 75 ரூபா. 2000 50 சென் 80 ரூபா. 1995 1 ரிங்கித் 65 ரூபா. இந்த ரிங்கித்தில் எஸ் போட்டு ஒரு கோடு போட்டு ஒரு 1ன்னு போட்டிருக்கும். இதில் இந்த எஸ்ஸுங்கிறது இருக்காது. இந்த எஸ்ஸு அமெரிக்கா டாலர் இப்படி தான் குறிப்பிட்டிருப்பாங்க, டாலர். இதில் அந்த டாலர் இருக்காது. இதுக்கு அடுத்த 91 இது 95. இந்த செகண்ட் லைனில் உள்ள இந்த 6 நாணயமும் 320 ரூபா. இது சொல்லிவிட்டு உங்களுக்கு 475 ரூபா. இது சொல்லிவிட்டு உங்களுக்கு 320 ரூபா. இதுக்கடுத்து மூணாவதாக ஒரு செட்டு. அதில் 1 சென் கிடையாது, பாக்கி 5 உண்டு. 5 சென் 2012 உள்ளது 15 ரூபா. எல்லாமே யூஎன்சி காயின். 2018 உள்ள 10 சென் ஒரு 20 ரூபா. 2018 ஒரு 20 சென் 20 ரூபா. 2014 உள்ள ஒரு 50 சென் 40 ரூபா. 1995 உள்ளது அங்கே உள்ளது. இதில் ஒன்று வச்சுருக்கேன், 1 ரிங்கித்து 65 ரூபா. இந்த மூணாவது ஒரு செட்டு மொத்தம் சேர்த்து 160 ரூபா. எல்லாமே 15 ரூபா, 20 ரூபா, 30 ரூபா, 25 ரூபா, இந்த மாதிரி தான் ரேட்டு. அதெல்லாம் மூணாவது இந்த ஒரு செட்டும் சேர்ந்து 160 ரூபா மட்டும். சரி, இந்த மூணும் சேர்ந்து 955 ரூபா. இது மூணும் சேர்ந்து சிப்பிங் சார்ஜ் 70 ரூபா வரும். 70 ரூபா வரும்னா எவ்வளோ வரும்? 1025 ரூபா வரும். அந்த 25 ரூபாயும் கழிச்சிட்டு நீங்கள் 1000 ரூபா மட்டும் போட்டால் போதும். சிப்பிங் சார்ஜையும் சேர்த்து இது எல்லாத்தையுமே அனுப்பிச்சி விட்ருவேன். எல்லாமே தனித்தனி டிஃப்ரெண்ட் காயின். மலேசியாவில் உள்ள ஒரு செட்டு. இதுக்கடுத்து இங்கே வேறு சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. நம்ம தெற்காசியா நாடு. இந்தியா தெற்காசியா நாடு, சவுத் ஏசியன் கண்ட்ரிஸ். ஆசியா கண்டத்தில் நம்ம தெற்கு இருக்கோம். ஆனால் அந்த மலேசியா தென்கிழக்கு ஆசிய நாடுகள். ஏற்கனவே ஒரு தடவை 1991 சமயத்தில் சென்னையில் நேரு ஸ்டேடியத்தில் தென்கிழக்கு ஆசியாவின் 7வது தடகள போட்டி நடந்துச்சு. நான் அதில் பங்கு பெற்றிருந்தேன். நிறைய அப்போ உள்ள முதலமைச்சர்கிட்ட பரிசுகளும் பாராட்டுகளும் வாங்கியிருக்கிறேன். அந்த இதெல்லாம் வச்சுருக்கேன். நான் இன்னும் அந்த மெடல்லாம் வச்சுருக்கேன். அப்போதைய முதலமைச்சர் புரட்சி தலைவி அவங்க. நேரு ஸ்டேடியம் தெரிந்து அங்கே எக்மோர் பக்கத்தில் இருக்குது. அதில் புதுசாக ஒரு ஓடுகள பாதை அமைச்சாங்க. சிந்தட்டிக் ட்ராக் ஓப்பனிங் ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க. செயற்கை இலை ஓடுகள பாதை. அப்போ தான் அந்த மீட் நடந்துச்சு. அப்போ தான் அது 7th தென்கிழக்கு ஆசியா, அந்த மாதிரி ஆசியன் கேம்ஸ் நடந்துச்சாங்க சென்னையில். அதில் பங்கு பெற்ற ஒரு பெரிய பெருமை உண்டு. அதில் பெரிய மெடல் ஒன்று வச்சுருக்கேன், வெள்ளி மெடல். பெரிய மெடல், ஒரு 1/2 கிலோ இருக்கும். அந்த மாதிரி பெரிய மெடல் இருக்குது.
இந்த நாட்டை சுற்றி தாய்லாந்து, சிங்கப்பூர், வியட்நாமு, இந்த தாய்லாந்தில் ஒரு முக்கியமான ஒரு ஆள் இருப்பாங்க, ஆங் சாங் சூயி அப்படின்னு சொல்லி ஒரு விடுதலை போராட்ட வீரர், அவங்க ஒரு பேட்ரியாட்டு. அதுமாதிரி வியட்நாமில் ஒருத்தவங்க இருப்பாங்க, கோசிமின் அப்படின்னு ஒரு புரட்சிகரமான ஒரு இளைஞர் இருந்தார். அதுக்கு சிங்கப்பூரில் ஒருத்தர் இருந்தார், லீ குவான் யூ, 25 இயர்ஸாக அங்கே பிரதமராகவே இருந்தார் லீ குவான் யூ சிங்கப்பூர்லேருந்து. மலேசியாவிலேருந்து அப்துல்லான்னு ஒருத்தர் இருப்பார். இதெல்லாம் முன்னே படித்ததுன்னா ரொம்ப காலமாக அவர் தான் இருந்துக்கிட்டு இருந்தார், பிரதமர் அதிபர்லாம். இந்த மலேசியாவுக்கு இன்னொரு பேர் மலாயா. மலாயாங்கிற ஒரு தேசம் வந்து சிங்கப்பூரோட ஒருங்கிணைந்து தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அது 1946 நினைக்கிறேன். அப்போ தான் அது தனியாக மலேசியா 1965 மலேசியாங்கிற ஒரு தனி நாடு உருவாகுது. அதுக்கு முந்தைய பக்கத்தில் நார்த்து போர்னியோ, மலேயா அப்படிங்கிற பேர்லலாம் அது இயங்கிக்கிட்டு இருந்துச்சு. பக்கத்தில் இந்தோனேஷியா இருக்கும், வியட்நாம் இருக்கும், புரூனே இருக்கும், பக்கத்து நாடுகள் எல்லாமே சில செழிப்பான நாடுகள். அதில் மலேசியா வந்து நல்ல செழிப்பான நாடுகள், கடற்கரையும் காடுகளும் ஒருங்கிணைந்து அமர்ந்த ஒரு நல்ல ஒரு செழிப்பான ஒரு நாடு. அங்கே தான் பணத்துக்கு பிறகு ரிங்கித். உலகத்திலே 42வது இடத்துல இருக்குது இது மக்கள் தொகையில். 34 மில்லியன் மக்கள் அங்கே இருக்காங்க. பன்முகத்தன்மை கொண்ட மக்கள்லாம் வாழ்கிற ஒரு அருமையான ஒரு ஊர். நம்ம தமிழர்கள் அங்கே நிறைய பேர் இருக்காங்க. ஒரு சின்ன ஒரு குட்டி ஒரு விஷயம். ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதர், ஆனால் எனக்கு தெரியாதவர். அவருக்கு வந்து ஒரு கைட்லைனாக நீங்கள் இன்றைக்கி இருக்கணும்னு எனக்கு ஒரு உத்தரவு ராமேஸ்வரத்தில் வச்சு. அப்போ நான் அவருக்கு கைட்லைனாக இருந்தேன். அவர் 2 பெண் குழந்தைகள், ஒரு பையன், ஒரு துணைவி. அப்படியே எல்லா பக்கமும் சுற்றி அடிச்சுட்டு அப்படி ஊருலாம் அடிச்சுட்டு அவங்கள அந்த ரூமில் ஒண்டி விட போகிற சமயம் அந்த சங்கில் வந்து பெயர் பொறிப்பாங்க. ஆங்கிலத்தில் தமிழ்லாம் அங்கே கோயிலில் வந்து பெயர் பொறிச்சு தருவாங்க. இப்போ சாமி அப்படின்னா ஒரு சங்கு எடுத்து சாமி அப்படின்னு எழுதி கொஞ்சம் பெருசாக கொடுப்பாங்க. அதை நீங்கள் டேபிளில் வெயிட்டாக வச்சுக்கலாம். கொஞ்சம் சிறுசாக கொடுத்தாங்கன்னா அதுக்கு நீங்கள் கீ செயினாக பயன்படுத்திக்கலாம். அப்போ அந்த தந்தையார் வந்து இன்னொருத்தர் பேரை அதில் பொறித்து தன்னுடைய மகள் கையில் கொடுக்குறாரு. அப்போ நான் யார் பேருங்கய்யா அப்படின்னு கேட்டேன். அது அவளோட லவ்வர் பேர், அந்த பையனைத்தான் அவள் கல்யாணம் முடிக்க போகிறா அப்படின்னு அவர் சொன்னார். சரி ரைட்டு, மலேசியா கலாச்சாரம். நம்ம நாட்டில்னா பரிசு வேறு பொருள் தருவாங்க. நீ ஒருத்தனை காதலிக்க செய்கிற, இந்தா வாங்கிக்கோ பரிசு அப்படின்னு சொல்லி பரிசு வேறு பொருள் தருவாங்க. அவர் சங்கில் அந்த பையனோட பேரை குறித்து மகள்கிட்ட கொடுக்குறாரு. அந்த மகன் வந்து அதை சந்தோஷமாக கையில் வாங்கிக்கிட்டு தேங்க்யூ டேடி அப்படிங்கிறா. ரைட்டு, ஓகே. அது ஒரு கலாச்சாரம், மலேசியா கலாச்சாரம். அந்நிய கலாச்சாரம் பொதுவாக சொல்ல போனால். அப்புறம் ஒரு பொருள் அந்த அம்மா விரும்புகிறாங்க, யார், அவர் துணைவியார். அந்த பொருளோட விலை வந்து ஒரு 200 ரூபா. அந்த 200 ரூபாய்க்கு அவன் விற்றோம்னா அவனுக்கு அதில் 100 ரூபா லாபம் இருக்குது. அப்போ பொருளோட ரேட்டு 100 ரூபா தான். அப்போ அது ஒரு பொருள் என்ன விலைக்கு போகுங்கிறது நான் அங்கே இருக்கிறனால எனக்கு தெரியும். அப்போ அந்த அம்மா வந்து அந்த பொருளை விரும்புகிறாங்க. இந்த பொருள் எனக்கு வேணும், என்ன விலைன்னு சொல்லுதாங்க. அவன் 2500 ரூபா அப்படிங்க. நான் டக்குன்னு முகத்தை திருப்பி அப்படிங்கிறேன். அவர் ஒன்று, அண்ணே சும்மா இருங்கண்ணே நீங்கள் அப்படின்னு சொல்கிறான். என்ன சும்மா இருக்க சொல்லுத அப்படின்னு சொன்னால் அவன் 2500 ரூபா அப்படிங்கிறான். அந்த அம்மா ஒன்று கொடுங்க அப்படிங்குது. எனக்கு பக்குங்குது மனசு. என்னடா ஒரு 200 ரூபா பொருளை 2500 ரூபா கொடுத்து, அன்றைக்கி 2500 இன்றைக்கி அது 25,000 ரூபா, 2700 கொடுத்து வாங்க போகிறாங்களே, என்னென்னு சொல்லி இவனை நான் முறைக்கிறேன். என்ன ஏமாத்த நீ அப்படின்னு சொல்லி. ஆனால் நீ உங்களுக்கு என்னத்தையா செலவுக்கு நான் 500,000 தாரமணி, நல்லா இருப்பிய. வெளிநாட்டுக்காரங்க அவங்கள்ட்ட விற்றாத்தான் 2 காசு கிடைக்கும், அது நீங்கள் கெடுத்துறாதீங்க, அவங்க ஆசைப்பட்டு வாங்குகிற பொருளை நீங்கள் அது கெடுத்துறாதீங்க அப்படின்னு. இருந்தாலும் ஒரு அளவு வேண்டாமாப்பா, ஒரு 200 ரூபா பொருளை 300 கூட 400 கூட, அது என்ன 2500 சொல்கிறேன். அவங்க ஒரு வாரத்தை கூட பேசலை, 2500 எடுத்து கொடுத்துட்டாங்க. ஏன்னா கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்துச்சு. அவங்களுக்கு அது செலவழிக்கிறதுக்கு வேண்டிய வந்திருக்காங்க, அதனால செலவழிக்காங்க. அப்போ நான் கொஞ்சம் தயங்கினேன், என்னடா இப்படி இதை தடுத்துருவோமா, அந்த வியாபாரத்தை தடுத்துருவோமா, நம்ம வேறு இடத்துல கூட்டி போய் நம்மளே ஒரு நல்ல பொருளை ஒரு 300-400 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துருவோமா அப்படின்னு நினச்சேன். அப்போ அந்த ஹஸ்பண்ட் இருக்கிறாரு, அந்த சாரு, அவர் என்னை தனியாக கூப்பிட்டாருங்க, வாங்க அப்படின்னு. என்னையா அப்படின்னு. அவன் 25,000 ரூபா கொடுத்தாலும் சரி, அந்த அம்மா வாங்கிட்டு போட்டும், நீங்கள் அதை தடுக்காதீங்க அப்படின்னு. என்னையா, இல்லை அவங்க கொஞ்சம் டென்ஷன் உள்ளவங்க, நீங்கள் அதை வாங்காதீங்க, வேறு இடத்துல வாங்கி கொடுன்னு நீங்கள் சொல்லுவீங்க. வேறு இடத்துல வாங்க போவதற்கு உரிய நேர காலங்கள் நமக்கு அமையுதோ அமையலையோ,
ஒரு சமயம் வாங்கிட்டால் நான் தப்பிச்சேன். அப்படி வாங்காமல் நாங்கள் கார் ஏறி மதுரைக்கு போய் ஃப்ளைட் ஏறி நாங்கள் மலேசியா போயிட்டோம்னா, நான் ஆசைப்பட்ட ஒரு பொருளை நீ வாங்காமல் வந்துட்டியேன்னு சொல்லி நான் இன்னொரு ட்ரிப்பு ராமேஸ்வரத்துக்கு வர்றது வரைக்கும் என் குடும்பத்தில் சண்டை நடக்கும். அதனால் அவங்க என்ன பொருளை எப்போ எந்த இடத்துல வச்சு ஆசைப்படுதாங்களோ அந்த இடத்துல வச்சு அந்த பொருளை அவங்க வாங்கிக்கிடட்டும். பணம் போகிறத பற்றி பிரச்சனை இல்லை. அவங்களோட சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம். அவங்க வாங்கிட்டாங்கன்னா அதோடு அந்த பிரச்சனை முடிஞ்சிச்சு. அப்போ நான் ஆசைப்பட்ட பொருளை என்னை வாங்க விடலையே, நான் ஆசைப்பட்ட பொருளை என்னை வாங்க விடலையே, அப்போ என் மனசு சந்தோஷம் பெருசா அல்லது அந்த 2000 உனக்கு பெருசான்னு சொல்லி பிரச்சனை ஆகி போகும் அப்படின்னு என்னை தனியாக கூப்பிட்டு ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க. நான் கம்முன்னு வாயை பொத்திக்கிட்டு பேசாமல் நின்றுக்கிட்டேன். 2500 கொடுத்து அந்த பொருளை வாங்கிட்டு போனாங்க. இல்லை இருந்தாலும் அந்த சுற்றுலா பயணிகளிடம் அந்த சுற்றுலா ஸ்தலத்தில் உள்ள வியாபாரிகள் கொஞ்சம் மனசாட்சி பிரகாரம் நடந்துக்கிடணும். எனக்கு அடிக்கடி சொல்லணும்னு ஆசைப்படுவேன். இது எல்லாமே வாழ்க்கையில் உண்மையாக நடந்த சம்பவங்கள். அதுமாரி கொஞ்சம் மனிதாபிமானத்தோடு நடந்துக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கையும் சீர சிறப்புமாக இருக்கும். பணம் 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 என்று அலைந்து பெரிய பெரிய பழி பாவங்களை ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம். பணம் இன்றைக்கி என்கிட்ட இருக்கும், நாளைக்கு உங்கள்கிட்ட இருக்கும், நாளை கழிச்சு இன்னொரு ஆள்கிட்ட போயிடும். அதனால் மனிதர்களின் நட்பும் உண்மையும் முக்கியம். அது என்றைக்கும் நிரந்தரம். இப்போ நான் அன்றைக்கி இந்த நாணயங்கள் சேகரிப்பின் மூலமாகவே ஒரு நண்பரை சந்தித்தேன். அவரால் எனக்கு பல ஆயிரக்கணக்கான ரூபாய் எனக்கு லாபம். அப்போ ஒரு பொருள் தராரு. அந்த பொருள் 10,000 ரூபா. அப்போ எனக்கு கிஃப்டாக தர்றாரு. நீங்கள் இதை வச்சுக்கோங்க, இது என்னுடைய அன்பு பரிசாக நீங்கள் வச்சுக்கோங்க. நான் இன்னும் அதை விலைக்கு விற்காமலே வச்சுருக்கேன். இப்போ அது ஒரு 15,000 20,000 போயிருச்சு அந்த ரேட்டு. ஓல்டு காயின்னு. நான் இன்னும் நிறைய என்னென்னு கண்டுபிடிக்க முடியாத நிறைய நாணயங்கள் எனக்கு கொடுத்தாரு. காசே வாங்க மாட்டேன்ட்டார். இன்றைக்கி அது மாதிரி நம்ம செய்ய முடியாதுல்ல. அதுபோக இன்னொரு நண்பர் நான் அவர் போன இடத்துல என்னை நல்ல முறையில், அதாவது அவர் உடன் பிறந்த சகோதரன் மாதிரி என்னை தங்க வச்சு என் கூட வந்த என்னுடைய சுற்றத்தார்களுக்கெல்லாம் உணவு பரிமாறி என்னை ரொம்ப செல்லமாக பார்த்துக்கிட்டாங்க. இது எல்லாமே நீங்கள் அன்பை விதைக்க போய் தான் உங்களுக்கு அன்பு கிடைக்கிது. நீங்கள் இப்போ சும்மா காசு பணம் மட்டும் ஈஸியாக நினச்சிடாதீங்க. மனிதர்களையும் அவ்வளோ எளிதில் நீங்கள் இடப்படாதீங்க. நல்ல மனிதர்கள் இருக்கிறனால இன்னும் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. நம்ம இந்த நாணய சேகரிப்பாளரில் 90% பேர் நல்ல மனிதர்கள் இருக்காங்க. ஒரு 5% பேர் அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருப்பார்களே தவிர அவர்களை வைத்து அனைவரையும் நம்ம எடைபட முடியாது. வாழ்த்துக்கள் நண்பர்களே. இன்னொரு நாள் பேசுவோம். இது ஒரு அற்புதமான ஒரு கலெக்ஷன். டோட்டலாக ஒரு 12, 5, 17 கலெக்ஷனு. விலைலாம் ரொம்ப சீப் ரேட்டான விலை. நல்லா ஃபோல்டர் போட்டு எழுதி க்ளீனாக வச்சுருக்கேன். வாங்கிக்கோங்க. வாழ்த்துக்கள்.